தமிழை காக்க உயிரையே கொடுத்த மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்க நாள் இன்று அனுசரிக்கப்படும் நிலையில் புதுவையில் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தலைமையில் மாபெரும் அமைதி பேரணி நடைபெறுகிறது. காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட ரெயின்போ நகர் பூங்காவில் இருந்து தொடங்கிய பேரணியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்காளன், சிவசங்கர், தேசிய மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார், பொதுச் செயலாளர்கள் டாக்டர் துரைசாமி, பூக்கடை ரமேஷ், பிரபாகரன், மண்டல பொதுச் செயலாளர்கள் முனைவர் கண்ணபிரான், சுரேஷ், ராபர்ட் ஜேசுதாஸ், விஜய்ராஜ், அப்துல் பாஷித், மாநில செயலாளர்கள் முருகானந்தம், ரவி என்கின்ற ராஜாராம், அனிதா மற்றும் தேசிய மக்கள் மன்ற பொருளாளர் அயூப் கான், மகளிர் அணி தலைவி பிரபாதேவி, மாநில செய்தி தொடர்பாளர் முகமது ஷஜிதா உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் 3000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பங்கேற்றுள்ளனர். 1965இல் மத்திய அரசால் மேற்கொள்ளப்பட்ட இந்தி திணிப்பு நடவடிக்கையை எதிர்த்து தமிழ் மொழியை காக்க உயிர் நீத்த தியாகிகளின் நினைவாக அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தும் வகையில் இந்த அமைதி பேரணி நடைபெறுகிறது.